புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை KK நகரில் 100% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. காலை 8 மணி நிலவரப்படி 138 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் சென்னை KK நகரில் 100% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. காலை 8 மணி நிலவரப்படி 138 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை KK நகரில் 100% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்கிட கேட்கலாம். தாமரைக்கனி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா தொழிற்சங்கம், அதுபோல AICTU, CITU உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நம்ம சென்னை KK நகர் பணிமனையில் இந்த 10 மணி நிலவரப்படி பார்த்தால் அங்க தினசரி இயங்கக்கூடிய 138 பேருந்துகளும் இன்று அனைத்து பேருந்துகளும் இயங்குவதாக தற்போது அங்க இருக்கக்கூடிய பணிமனையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வழித்தடத்திலிருந்து தலைமைச் செயலகம், கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம், அதுபோல திருவான்மையூர், திருப்போரூர் உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே இன்றைய தினம் வழக்கமான அந்த பேருந்துகளாக இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக அந்த தோமுசா, INCUTC உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்காமல் தற்போது இந்த பேருந்துகளை இயக்கி வருவதால் சுமூகமாக தங்களால் பேருந்துகள் இயக்கப்பட முடிவதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு புறம் 138 பேருந்துகள் இயங்கினாலும் மற்றொரு புறம் பேருந்து பணிமனையில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள், அதோட AICT தொழிற்சங்க நிர்வாகிகள் தற்போது அங்க இருக்கக்கூடிய பணிமனையிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை இப்போ சந்தித்து நம்ம தொடர்பு கொண்ட பொழுது நேற்று இரவு முதலிருந்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம், இதுவரை எங்களிடம் அரசு தரப்பிலிருந்து யாரும் பேச வரவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அதுபோல நேற்று இரவு பணிக்கு வந்த ஊழியர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் இன்று வரை தற்போது வரையிலும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் அவர் தூங்காமல் ஓய்வெடுக்காமல் இருப்பதால் அவர்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், ஏனென்றால் உடனடியாக அரசு எங்களிடம் தொடர்பு கொண்டு பேசி இந்த சுமூகமான பிரச்சனைகளை முடித்துவிட்டு எங்களை வழக்கம் போல பணிக்கு செல்வதற்கான முன் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் ஒரு விதமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். சென்னை KK நகரில் 100% பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.